வணக்கம் சார். என் பேர் நர்மதா, பிஎஸ்சி நியூ அட்மிஷன். ஏமா, நீ மிஸ்டர் ஜெகநாதனோட டாக்டர் தானே? ஆமா. உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ வீட்ல இருந்தே படிக்கலாமே, ஏம்மா ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிற? உங்களுக்கு தெரியாததா சார், நான் 5 வயசா இருக்கும்போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. தாய் பாசம்னா என்னன்னே தெரியாத என்ன சின்ன வயசுல இருந்து இங்கேயே படிக்க வச்சுட்டு எங்க அப்பா ரொம்ப வருஷமா ஃபாரின்லயே தங்கிட்டாரு. ஆடம்பரமான வாழ்க்கை, வீடு வசதி, கூப்பிட்ட குரலுக்கு 10 வேலைக்காரங்க வந்தாலும் அந்த பங்களாவில் நான் ஒரு அநாத மாதிரி தான் வாழ்ந்தேன். அந்த லைஃப் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். அதனால தான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலான்னு உங்க காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். இன்னைக்கு தான் நான் முதல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். God bless you my child. நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுக்க போற பாடம் கம்பராமாயணத்துல நகர் நீங்கு படலம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாமா. யார் நீ? நான் புதுசா சேர்ந்திருக்கிறேன், நியூ அட்மிஷன். பேர் என்ன? நர்மதா. நல்ல பேரு. போய் உட்கார். தேங்க்யூ. இந்த கடலிலே எப்படி எப்படி பல வர்ணஜாலங்கள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றதோ அதை போல பல வண்ணங்களை கொண்டவனோ பல எண்ணங்களை படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாள். மற்றவள் ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். இந்த உலகமே அழிந்தாலும் ராமனுடைய அழகு அழியாது போ. இதைத்தான் கம்பன் வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையானுடன் இளையானுடன் போனான் மையோ மரகதமோ மறுகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். அடுத்த காண்டம் நாளைக்கு. நர்மதா. அப்பா எப்பப்பா ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் எப்போ வந்தா உனக்கு என்ன? இல்ல உனக்கு என்னன்னு கேக்குறேன். கடல் போல வீடு இருக்கு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரதுக்கு 1000 பேர் இருக்காங்க. எங்கிட்ட கூட சொல்லாம இங்க ஹாஸ்டல் வந்து தங்கி இருக்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் நீ தங்கலாமா இல்ல தங்கலாமான்னு கேக்குறேன். அப்பா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்களும் பிசினஸ் அடிக்கடி வெளியூர் போயிடுறீங்க. கூப்பிட்ட குரலுக்கு 1000 பேர் வந்தாலும் அங்கேயே எனக்கு தனிமைதான் ஆனதுக்கு அப்புறம் நான் எங்க இருந்தா என்ன? நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு. எனக்கும் நிஜமாவே உங்க அம்மா இறந்த பிறகு என் மன நிம்மதிக்காகத்தான் அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கு. உனக்கு இந்த ஹாஸ்டல்ல தங்கறதான் சந்தோஷம் தான். Go ahead. I have no objection. அப்பாடா, சப்பளம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏமா இப்படி எல்லாம் பிரமித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நெகிலியே சுட்ட தோசைமா ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிற, சாப்பிடுங்க. யோ, என்ன ஆம்பளைகள்லாம் ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? இங்க பாரு, தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். ஓ, சீக்கிரம் காலேஜுக்கு நேரம் ஆகுது. ஏன் இந்த நெய் தோசையை சாப்பிடுங்க. யோ, தோசையா அது? ரப்பர் துண்டியா? மேடம் வாங்க மேடம், எங்க உயிரெல்லாம் காப்பாத்துங்க மேடம். காலையில சாப்பிடறதுக்கு தோசை கேட்டா பழைய லாரி டயர்ல அது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னி வேற. சொல்யூஷனா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் பாருங்க. ஏய், யார் இங்க சப்ளை பண்றது? வாங்க மேடம். இவனுக்கு முன்னாடி செடிக்கெல்லாம் பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருந்தான். இவன் வந்து எங்களுக்கு சப்ளை பண்றான். நாங்கெல்லாம் ஜந்துக்களா? நான் தான் விசாரிக்கிறேன்ல. ஏப்பா, தோசை அது? தோசைன்னு தாங்க நினைக்கிறேன். தோசைன்னு தான் நினைக்கிறேன். போ, போய் அந்த ஆளை கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. மாஸ்டர் நான் இதுக்கு தான் பார்த்தேன். ஏன் உஷா, ஆர்ட் கேலரியில இருக்கிற அத்தனை நீடல் வரைக்கும் சுரேந்தர் செஞ்சதா? அப்படிதான் சொல்றாங்க. உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல கலா ரசிகர். ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே அவர் கற்பனையில செஞ்சதா? இது என்ன பிரமாதம். அவர் எழுதின புக்ஸ் எல்லாம் லைப்ரரியில இருக்கு, நீ படிச்சு பாரு.
திருவிழாவில் ஒரு திருப்பாடகன். சுரேஷ். போர்க்காற்று. சுரேஷ். கோபுர கலசம். சுரேஷ். கல்லறை பூக்கள். உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் போதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரிந்தது. சுரேஷ். நர்மதா, மேஜிக் ஷோ டைம் ஆச்சு, பார்க்க வரல? வாங்கடி, அவ படிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. மூங்கில் மரக்காட்டுல வண்டு வந்து ஓட்ட போடும். தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது ஒரு சுருதிலயமான ஓசை பிறக்கும். அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல எப்படி காதல் வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இந்த காலேஜுக்கு வந்ததுல இருந்து ஒரு சின்ன டவுட், அதை கிளியர் பண்ணிக்கலானுதா. என்ன? நம்ம லைப்ரரியில இருக்கிற கவிதை புக்ஸ்ல அதிகமா சுரேந்தர் எழுதின கவிதை புக்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, பிடி ரூம்ல அவர் வாங்கின ஷீல்ஸ் தான் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும், அவர் கூட பேசணும்னு நினைச்சேன். ஆனா இந்த காலேஜுக்கு வந்ததுல இருந்து நான் அவரை பார்த்ததே இல்லை. நீங்க தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியும். யார் அந்த சுரேந்தர்? நீங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் பத்தி தான் கேட்டிருக்கீங்க. அவன் என் கிளாஸ்மேட், இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனும் உங்களை மாதிரி தான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் படிப்பு உண்டு, ரொம்ப அமைதியானவன். இத பாருங்க, அவனுக்குன்னு பிலோமினான்னு ஒருத்தி வந்து சேர்ந்தாங்க. நீங்க பார்க்கணும்னு நினைச்ச அந்த சுரேந்தர் இங்கதான் தூங்கிட்டு இருக்கான். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.